இந்த காலை தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9-10. 1 Corinthians 2nd chapter 9th and 10th verse. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளில் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மனிதர்களால் செய்ய முடியாத அதே வேளையில் ஆவியானவர் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்கள் வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களும் பராக்கிரமசாலிகளும் செய்ய முடியாத காரியங்களை தனி மனிதனின் வாழ்க்கையில் ஆவியானவர் மட்டுமே செய்ய முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அது உன் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது, ஏற்ற வேளையிலே உனக்காக நான் அதை செய்வேன். யாருக்கு செய்வேன்? இயேசுவில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆழத்தில் இருப்பதையும் ஆகாயத்தில் இருப்பதையும் கண்டுபிடிக்க எத்தனையோ கருவிகள் வந்துவிட்டன. ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதோடு ஆவியானவருடைய வெளிப்பாடும் கிடைக்கப்பட வேண்டும். அதை எந்த மனிதரும் தன் சுய புத்தியினால் கண்டுபிடிக்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலும் உனக்காக கர்த்தர் அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் கண் காணாது, உன் இருதயத்திலே தோன்றாது, ஆனாலும் தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் இயேசுவில் அன்புக்குறலில் ஒரு சிலர் தவிர அநேகர் கொஞ்ச காலத்தில் விசுவாசத்தை மறுதலித்து இயேசுவின் மீதிருந்த தங்கள் அன்பை விட்டு விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கையை இழந்து போகிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை ஏற்ற வழியிலே வெளிப்படுத்துவார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை, ஏகசுதன், தேவபுத்திரன், நேசகுமாரனை, ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 1-15 வாசித்து பாருங்கள். உன் மோரியா மலையிலே கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியாய் நீ எனக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான், வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு போகிறான். மலை அடிவாரத்தில் வந்தவுடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலைக்காரர்களை பார்த்து நானும் என் பிள்ளையாண்டானும் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி மலை ஏறுகிறான். ஏறுகிற வழியிலே ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறார், பட்டயம் இருக்கிறது, தீவட்டி இருக்கிறது, விறகு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும்போது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மோரியா மலைக்கு ஏறி அந்த இடத்துல பலிப்பிடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி தீ வைத்து மேலே ஈசாக்கையும் படுக்க வைத்து கைகள் கால்களை கட்டி வைத்து பட்டயத்தை எடுத்து ஓங்கும் போது கர்த்தர் அவன் கழுத்திலே கொண்டு அதை வைக்கும் போது வரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மீது கை போடாதே, உன் ஏகசுதன் உன்னுடைய தேவபுத்திரன் என்பதை நீ அறிந்தும் அவனுக்கு பலியிட்டபடினால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேசகுமாரன் என்ற வார்த்தை வராது. ஏன்னா அந்த நேசகுமாரனை பலிப்பிடத்துல வச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேசகுமாரன் என்ற வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படாது. ஏகசுதன் உன்னுடைய ஏகபுத்திரன் என்றுதான் இருக்கும். ஆனால் முதல் வசனத்துல ஏகசுதன், ஏகபுத்திரன், நேசகுமாரன். அந்த நேசகுமாரனை பலிப்பிடத்துல வச்சிட்டதுனால ஆண்டவர் இது தனக்குரியது என்று அவன் ஆண்டவருக்குரியது என்று வைத்தபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளையாண்டான் மீது கை போடாதே என்று சொல்லி திடீரென்று பார்க்கும்போது அவன் கால் அருகே ஒரு முற்புதரிலே
ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் ஆட்டுக்குட்டிக்கு தான் ஜெபித்தான். ஆனால் ஒரு ஆட்டுக்குடாவே இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது வரைக்கும் அவன் கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்திலும் தோன்றவில்லை. ஏற்ற வேளையிலே தேவன் அதை வெளிப்படுத்தி திருவுள்ளம் பற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் உனக்காக அநேக காரியங்களை, நீ ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறதை உன் கண் காணாது, உன் காது கேட்காது, உன் இருதயத்திலும் தோன்றாது. ஆனால் ஏற்ற வேளையிலே தேவன் அதை உனக்கு தந்தருளும்படி திருவுள்ளம் பற்றுகிறார். இந்த கால வேளையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களாகட்டும், எதுவுமே ஒரு சைன் சிம்பிள் இல்லாத பட்சத்திலே அது போட்டபடி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய நேரம் வரும்போது, அதற்கு சகாயம் செய்யும் நேரமும் தயவு செய்யும் காலமும் வரும்போது அதை தேவன் உனக்கு வெளிப்படுத்துவார். இந்த கால வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் அப்பா எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை எங்கள் கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலும் தோன்றாது. ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு ஏற்ற வேளையிலே தேவன் அதை வெளிப்படுத்தி தந்து அந்த காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபிரகாமை ஆண்டவரே அழைத்த நாள் முதல் கொண்டு அவனை வழிநடத்தின தேவன், இந்த காலை வேளையிலே எங்களையும் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் நிர்ணயித்த பாதையிலே எங்களை நடத்தி செல்வீராக. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கண் சில காரியங்களை காணாது, காதுகளிலும் கேட்க முடியாது. ஆனால் ஏற்ற வேளையிலே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சன்னிதானத்திலே நாங்கள் இதை தொடங்குகிறோம். உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மகத்துவமான கிரியைகளை செய்யும். எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் இன்பநாதராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. God bless you. Have a blessed day.